வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்குள்ள வரீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய ஜாப்ஸ் அப்டேட் அப்படின்றது உங்களுக்கு தாறுமாறா அள்ளி தெளிக்க போறோம். கவர்மெண்ட், பிரைவேட், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ கண்டென்ட் குள்ள போலாம். அமேசான் யாருக்கும் அதை பத்தி பெருசா இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல. பட் ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய வேலைகளை பத்தி நிறைய இன்ட்ரோ கொடுக்கணும். பிகாஸ் பார்ட் டைம், ஃபுல் டைம் ரெண்டு கேட்டகரிஸ்ல வீட்ல இருந்து பாத்துக்கிற மாதிரியான அமேசானோட MHLS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டும் வேலை தந்து இந்த வேலைகளை நீங்க நிரந்தரமாவே பாத்துக்கலாம். இது வந்து கான்ட்ராக்டோ இல்ல இன்டர்ன்ஷிப்போ இல்ல அப்ரண்டிஸ்ஷிப்போ கிடையாது. இது ஒரு முழு நேர ஃபுல் டைம் ஜாப் தான். இந்த ஜாப்க்கான டீடைல் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த அமேசான் வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அமேசான் நெவர் ஆஸ்க் ஃபார் ஃபீஸ் ஆர் டெபாசிட் அமௌண்ட் எனி டியூரிங் ரெக்ரூட்மெண்ட். எந்த ஒரு ப்ராசஸ்லயும் வேலைகளுக்காக நாங்க அமௌண்ட்னு சொல்லி கேட்க மாட்டோங்க. அப்படி எங்க பேரை சொல்லி உங்ககிட்ட காசு கேட்கிற ஆள் யாராச்சும் மெசேஜ், போன்பே, ஜிபேல அனுப்புங்க அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா சோ தயவு செய்து நீங்க சேஃபா இருங்க. நாங்க அந்த மாதிரி எந்த விதமான அமௌண்ட்டும் கேட்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இது உங்களோட ஒரு முக்கியமான அவேர்னஸ்க்காகவும் சேஃப்காகவும் நான் சொல்றேன். இது அமேசான் சொல்றது மட்டும் இல்லாம எவ்ரி வீடியோலயும் நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு ஜாபுக்குமே ஃபீஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. அதுல முக்கியமா தனியார் துறை வேலை வாய்ப்புகளுக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீஸ் கேட்கறாங்க, கால் மெயில் வருது அப்படின்றாங்க. நீங்க நம்ம சேனல்ல எந்த சேனல்ல எங்க பார்த்து அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி அமௌண்ட் அப்படின்னு மட்டும் பே பண்ண வேண்டாம். ஓகே, சோ இப்போ இந்த அமேசானோட MHL அசோசியேட் ஒர்க் அட் ஹோம் வேலை வாய்ப்புகள் தான். சோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வருஷத்துக்கு 4.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கிக்கலாம். அமேசானோட ஹெட் ஆபீஸ் பெங்களூர்ல இருக்கு. பட் ஆனா இதுக்கான வேலைகள் ஒர்க் அட் ஹோம் தான். நீங்க பயப்படவே வேண்டாம். பசங்க பொண்ணுங்க யாரா இருந்தாலும் இந்த வேலைகளை நீங்க பண்ணிக்கலாம். சோ இந்த வேலைகளுக்கான லொகேஷன்ஸ் எங்கெங்க இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இந்த வேலைகளுக்கு எலிஜிபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்றது ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு இருக்கு. அது போக அதர் ஸ்டேட்ஸும் இருக்கு. ஓகே, அது நமக்கு தேவையில்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோ மொதல் 12 மாசம் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் பீரியட் தாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங்ல நீங்க எப்படி இந்த வேலை என்ன ஏது பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சோ அந்த 12 மாசம் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை லைவுக்கு பெர்மனண்டா கொண்டு போவாங்க. சோ பயப்பட வேண்டாம். ஓகே, இந்த வேலைகளுக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். மேல காமிச்சிருக்கக்கூடிய எந்தெந்த ஸ்டேட்ல நீங்க இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ், அதோட ஓன் லாங்குவேஜ் இருக்கும்ல. சோ இப்ப தமிழ்நாடுனா தமிழ், ஆந்திரானா தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் சொல்லிருக்காங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். சோ போன் கால், சாட், இமெயில் இது எல்லாத்தையுமே நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமா டைப்பிங் நாலேஜ், கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சிம்பிளா வீட்ல இருந்தே. ஓகே, அதே மாதிரி இந்த வேலைகள் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்களே. வேலை பார்க்கறதுக்கு லேப்டாப் அப்படின்றது கட்டாயமா இருக்கணும், மறந்துடாதீங்க. அதே மாதிரிக்கு அந்த லேப்டாப் மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு வேலை பார்க்கறதுக்கான வைஃபை கனெக்ஷன் இருக்கணும்ல, அதுவும் இருக்கணும். வைஃபை கனெக்ஷனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாங்க. பிகாஸ் வைஃபை கனெக்ஷனுக்கான அலோன்ஸ் இருக்குல்ல, அத உங்களுக்கு நம்ம அமேசானே தந்துடுறாங்க நீங்க ஆஃப்டர் இந்த வேலைகளை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம். அதே மாதிரி இந்த வேலைகள் அப்படின்றது வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டும் தான். 2 நாட்கள் உங்களுக்கு லீவு. அந்த லீவு மட்டும் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 மாசம் வரை சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இப்ப மொதல் 4 மாசத்துக்கு சனி ஞாயிறு லீவ் விடுறாங்க அப்படின்னா அடுத்த 4 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சனி ஞாயிறு லீவு திங்கள் செவ்வாயா மாறலாம். ஆனா வாரத்துக்கு 5 நாள் தான் வேலை. அந்த லீவு அப்படின்றது மட்டும் பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் ஆயிரும். அவ்வளவுதான் விஷயங்கள், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த வேலையோட டீடைல் பேட்டர்ன் எல்லாமே பாத்துட்டோம். அப்ளை ஆன் கம்பெனி வெப்சைட் அப்படின்றது பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அமேசானோட அபிஷியல் அப்ளை பண்ணக்கூடிய சைட் இதுதான். இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லி ஓபன் ஆகும். உங்களுக்கு எடுத்தோனே பாத்தீங்கன்னா ஐம் நாட் ரோபோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, என்ன அப்படின்னா நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்டேட் பண்ணும்போது போட்டோ கிளாரிட்டியா இருக்கணும், இருட்டா இருக்க கூடாது, கிளார் அடிக்க கூடாது, கண்ணாடி போட்டு எடுத்துக்க கூடாது. ஒரு டவுட் வரும், நான் கண்ணாடி போடுற பர்சன் தான் ப்ரோ, நான் என்ன பண்ண அப்படின்னா அதனால பிரச்சனை கிடையாது, அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மத்தபடி இந்த கூலர் போட்டு எடுக்கிறது அண்ட் போட்டோ சரியில்லாம செல்ஃபில எடுத்து அப்லோட் பண்றது அந்த மாதிரி வேண்டாம், தவிர்த்துனுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இந்த வேலைகளுக்கான டீடைல் இருந்துச்சு பாத்தீங்களா, MHL அட்வைசர் ஒர்க் அட் ஹோம் வேலை வாய்ப்புகள் தான். ஓகே, இதுக்குள்ள நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேலைகள் எப்படி தெரிய வந்துச்சு கேட்பாங்க. நீங்க அமேசான் எம்ப்ளாய் ரெஃபரல் கொடுக்க கூடாது, சாரி சோஷியல் மீடியா கூட கொடுத்துக்கலாம். என்ன சோஷியல் மீடியா கேட்பாங்க, Facebook கூட கொடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. உங்க ஃபுல் நேம் கொடுங்க, ஜிமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, ஆல்டர்னேட்டிவான மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருங்க. என்ன ஜெண்டர் அப்படின்றத
மென்ஷன் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப்ல இந்தியன் அப்படின்றத கொடுத்துருங்க. நீங்க ஒரு வேலை பிசிக்கலி ஹேண்டிகேப்பா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ ஐ டோன்ட் ஹேவ் டிசேபிலிட்டிஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்க வீட்டோட அட்ரஸ்ங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது அமேசான்ல கட்டாயம் பண்ணுவாங்க. அதனால கரெக்டான அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்க என்ன கரண்ட் அட்ரஸ் வரீங்களோ அதை வந்து கொடுத்துருங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்க என்ன அதிகமா படிச்சீங்களோ அந்த விஷயத்தை கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டைப், ஆர்ட்ஸா சயின்ஸா இன்ஜினியரிங், அந்த விஷயங்கள். அதே மாதிரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல், அதை வந்து மறந்துடாதீங்க. இல்ல ப்ரோ ஆக்சுவலா நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி -1 இல்ல 0 கூட கொடுத்துக்கலாம். இப்ப கரண்டா வேலை பாத்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. நோட்டீஸ் பீரியட், அதாவது இந்த வேலைகள்ல இன்கேஸ் செலக்ட் ஆயிட்டீங்க அமேசான்ல எத்தனை நாள் ஜாயின் ஆவீங்க இருப்பாங்க, வித்தின் 0 to 15 நாட்கள் கொடுங்க, கரெக்டா இருக்கும். ஓகேங்களா. கரண்ட் எம்ப்ளாயர் லாஸ்ட் எம்ப்ளாயர் கேக்குறாங்க. கரண்ட் எம்ப்ளாயர் வேலை பாக்குறீங்கன்னா கேக்குறாங்க, இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்ப கரண்டா வேலை பாத்தீங்கன்னா ஒரு சம்பளம் சொல்லி எதிர்பார்ப்பீங்களா, அந்த சம்பளம் என்ன 4.LP அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் அரியர், ஏதாச்சும் இப்ப ஆக்டிவா அரியர் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க, எஸ்னா கொடுங்க, நோனா நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மணிக்கே ஓவர் டைம் உங்களால வேலை பார்க்க முடியுமா, அந்த சனி ஞாயிறு லீவ் வருதுல அதுல பாப்பீங்களா கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேண்டாம், எதுக்கு 5 நாள் வேலை பேசிக்கா போதும். ஓகேங்களா. அது மாதிரி இந்த ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வந்து வீக் ஆஃப் இருக்குல்ல, அதுலயும் உங்களால வேலை பார்க்க முடியுமா கேக்குறாங்க, நோன்னு சொல்லியே கொடுத்துருங்க. ஓகே. அதே மணிக்கே ஒரு வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாம நேரடியா லொகேஷன்ஸ்ல வந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தா ஓகேன்னு கேக்குறாங்க. இது சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு எங்கனாலும் ஓகே ப்ரோ வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க எஸ் கொடுங்க. இல்ல எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேணும் அப்படின்னா நோ கொடுத்துருங்க, ப்ராப்ளம் இல்ல. ஓகே. அதே மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான இன்டர்வியூவா இருக்கட்டும், இதுக்கான எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், எல்லாமே நாங்க வந்து டெலிபோன் மெத்தட்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன்லைன்ல தான் நாங்க பண்ணுவோம். அது ஓகே, நேரெல்லாம் நாங்க வர சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த எக்ஸல் இதை பத்தி நாலேஜ் இருக்கான்னு கேக்குறாங்க, எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பேன் கார்டு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ப்ரோ என்கிட்ட பேன் கார்டு இல்ல, நான் என்ன பண்ண அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. பேன் கார்டு இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இன்னொரு டவுட்டும் நிறைய பேர் கேட்பாங்க, எங்க அப்பா அம்மாவோட பேன் கார்டோ இல்ல வந்து அண்ணன் தம்பியோட பேன் கார்டோ கொடுக்கலாமா கேட்டா கிடையாது. ஏன்னா வேலை நீங்க தான் வாங்க போறீங்க, உங்க பேர் தான். அப்போ உங்க பேன் கார்டுல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, ஆதார் கார்டு மணிக்கு, அந்த நம்பரை கொடுக்கணும். ஓகே. அதே மணிக்கு ஆதார் கார்டு இருக்கான்னு கேக்குறாங்க, எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அமேசான் எம்ப்ளாய் அதெல்லாம் வந்து நோ கொடுத்துருக்காங்க. கரண்டா வேலை பாக்குறீங்கன்னா அதுவும் நோ கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலா நம்ம வந்து கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல உங்க ரெஸ்யூம் இருக்குல்ல, அதை அப்லோட் பண்ணுங்க. அந்த ரெஸ்யூம் 3 MB-க்குள்ள PDF ஃபார்மேட்ல தான் இருக்கணும். 3 MB-க்கு மேலேயோ வேற ஃபார்மேட்லயோ இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது. அதை வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா. எரர் சொல்லி காமிக்கும். அதே மாதிரிக்கே போட்டோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 4 MB-க்குள்ள இருக்கணும். அது வந்து JPG PNG இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். அண்ட் ஃபைனலா அந்த பாக்ஸ் டிக் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு உங்க மொபைல் லேப்டாப் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா நல்ல வேலை, அதை வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு சூப்பரான ஜாப் தான். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். நம்ம சேனல்ஸ்ல இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க பாருங்க, மறக்காம அப்ளை பண்ணுங்க. எனக்கு தேவை உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான். அது இந்த மாதிரியான குவாலிட்டியான நல்ல வேலைகளா இருக்குன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் மீ. ஓகேங்களா. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வேற டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா பார்த்துட்டு ரிப்ளை பண்ண முடியுமோ கட்டாயமா ரிப்ளை பண்றேன். டாடா.